இது கார்னர் ஸ்டாண்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த ஸ்டாண்டு ப்ரைஸு 20 ரூபா. ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், என் கையில் ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குது. பாருங்கள் இது உள்ள எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாக்ஸு தூக்கி எறிஞ்சால் வேஸ்ட்டு. தூக்கி போடாமல் இந்த பாக்ஸில் எப்படி கார்னர் ஸ்டாண்ட் செய்கிறது வாங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸ் மேலே மார்க் போட்டுருக்கிறேன், கட் பண்ணலாம் வாங்க. அட்டை வேஸ்ட் ஆகாமல் கார்னர் ஸ்டாண்டு பண்ணலாம் வாங்க. இது கொஞ்சோண்டு தான் மார்க் போட்டிருக்கிறேன். வீட்டில் இருக்கிற பழைய கத்தியால் இதை கட் பண்ணலாம் வாங்க. கட் பண்ணலாம். இது 3 பார்ட்டாக கட் பண்ணணும் வாங்க. கட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணணும். இதுவும் 1 இன்ச்சு கட் பண்ணால் தான் உள்ளே நல்லா செட் ஆகும். கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த சைடில் மெஜர் எடுக்கணும். இதுவும் 1 இன்ச்சு கட் பண்ணணும். இந்த சைடும் மார்க் போட்டு கட் பண்ணலாம். நல்லா செட் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடில் கூட கட் பண்ணணும். இது 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது இந்த பக்கம் கூட. இது மாதிரி 3 பார்ட்டாக 2 பக்கமும் கட் பண்ணணும் பாருங்கள். இது மாதிரி அப்போ தான் பாருங்கள் இந்த 2 பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த கார்னர் ஸ்டாண்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம்? என்கிட்ட கலர் எதுவும் இல்லை. என்கிட்ட ஷூ பாலிஷ் இருக்குது வீட்டில் பழசாக ஒன்று. அதையே போடலாம். கலரு கருப்பு கலர் தான் வரும், ஆனால் நல்லா இருக்கும். வாங்க கலர் அடிக்கலாம். வெறும் 20 ரூபா தான் செலவாச்சு. ஷூ பாலிஷ்க்கு மட்டும்தான் செலவு. இப்போ கார்னர் ஸ்டாண்டு லுக்கு தெரியுது பாருங்கள். அந்த கட் பண்ண 2 பீஸை பாருங்கள். இப்போ எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள். இப்படி மாட்டணும். அந்த கேப்லேயே அது கிளீனாக இப்படி மாட்டணும். கம்மு தேவையில்லை. ரெடி ஆன மாதிரி தான் கார்னர் ஸ்டாண்டு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இனி நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. உள்ளே கொஞ்சம் கலர் அடிக்கணும் வாங்க, முடிச்சிடலாம். ஏன்னா உள்ளே கூட கருப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அட்டையாக தெரிஞ்சால் ஒன்றும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. கீழே கொஞ்சம் மட்டும் இருக்குது, அது முடிச்சிடலாம். பெயிண்டிங் முடிச்சிடுச்சு. கார்னர் ஸ்டாண்டு ரெடி. வாங்க கார்னரில் செட் பண்ணலாம். இந்த கார்னரில் பாருங்கள் ஸ்டாண்டு எப்படி இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.